ஒன்ஸ் அகெயின் வணக்கம் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த முருங்கையை பற்றி ஒரு சிறிய வீடியோவில் பார்ப்போம். இந்த முருங்கை வந்து நல்ல இரும்பு சத்தும் வைட்டமின் மற்றும் புரதச்சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதை நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் இருக்கிற ரத்த சோகை அதே போல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன சிறப்பான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுதான் அந்த சிறப்பான விஷயம். பாருங்கள், இது நட்டு வைக்கல, இந்த முருங்கை மரத்தை நட்டு வைக்கல. இந்த கிளையை எப்போ வெட்டினீங்க நீங்கள்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த கிளையை வெட்டியிருக்காங்க. கிளையை வெட்டி நீங்க இதை நடலையா? நடல. அதை நட்டு வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதனால அப்படியே கிளையை வெட்டி போட்டாங்க. அதனால பாருங்க, அதிசயம் என்னன்னா இதுல நல்ல பூ வந்துருக்குது. பூக்கள் நல்லா வந்து மொட்டுக்களாகவும் பூ விரிஞ்ச நிலையில இருக்கு. இன்னும் ஒரு 4 நாள்ல 5 நாள்ல இதுல இருந்து நம்ம காய்களை எதிர்பார்க்கணும். இப்ப நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் வாழை மரம், முருங்கைக்கீரை, ஒரு பசுமாடு இருந்தா நம்ம வறுமையிலிருந்து இல்லைன்னா வீட்டில் உள்ள அந்த உணவு பஞ்சத்திலிருந்து மீளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதனால வீட்டில் ஒவ்வொருத்தவரும் நம்ம முருங்கை கிளைகளை நட்டு வைக்கணும். வீட்டுக்கு ஒரு வேஸ்ட்டாக போகிற தண்ணி உள்ள இடத்துல நம்ம வாழை மரம் நடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதனால் வீட்டில் வெட்டுற இல்லை முறிஞ்சு விழுகிற அந்த முருங்கை கிளைகளை தயவு செஞ்சு நட்டு வைங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை தரதாக இருக்கும். நன்றி.